தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை எட்டியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. சமீபத்தில் நடந்து முடிந்த பரபரப்பான அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில இந்த புதிய அறிவிப்பு தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா ஜனநாயக முறைப்படி ஒரு புதிய தலைமை உருவாவதை காணும் ஆவல தொண்டர்களும் பொதுமக்களுமே ஆர்வத்துடன் காத்துட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே நிலவி வந்த அரசியல் இழுபறிகளுக்கு விடை கிடைக்கும் வகையில விஜய் அவர்கள் 2வது முறையாக ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரா. முதல் சந்திப்பின் போது வழங்கப்பட்ட தரவுகள் மற்றும் ஆதார கடிதங்களை ஆளுநர் மாளிகை தீவிரமாக பரிசீலனை செஞ்சிருக்காங்களா. இந்த 2வது சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த சந்திப்பின் முடிவில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு பட்டியலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக தெரியுதா. இதன் விளைவாக புதிய அரசு அமைப்பதற்கான அழைப்பு தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில நாளை நேரு உள்விளையாட்டு அரங்கில மிக பிரம்மாண்டமாக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்க உள்ளார். இந்த விழாவில் தாவேகா தொண்டர்கள், தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள், தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தாருமே கலந்து கொள்ள இருக்காங்களாம். இதுல முக்கிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் மற்றும் 2 குழந்தைகளிடம் சரியான பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆனாலுமே அவர்கள் நாளை நடக்கவுள்ள முதல்வர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.